புது பிறப்பு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரத்திலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் பாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 1:3-4-5. இந்திய அப்போஸ்தலன் என்று போற்றப்படுகின்ற சாது சுந்தர் சிங் அவர்கள் தன்னுடைய வாழ்வில் உண்மையான கடவுளை காண வேண்டும், இல்லையில் அருகில் உள்ள ரயில் தண்டவாளத்தில் தன்னுயிரை விடுவதற்கு ஆயத்தமாக இருந்தார். அதிகாலையில் மரணத்தை வென்று உயிர்த்த ஆண்டவர் சிலுவையில் தொங்கும் காட்சியில் தரிசனமானார். தனக்கு தரிசனமான ஆண்டவர் தன் வாழ்வில் புது பிறப்பு தந்ததால் வாழ்நாள் முழுவதும் தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்தார். அப்போஸ்தலனாகிய பேதுரு விசுவாச மக்கள் துன்பத்தின் பாடுகளில் நம்பிக்கை உண்டாகும்படி கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்து நமக்கு அழியாத வாழ்வை தரும்படி புது பிறப்பை தந்தருளினார். எனவே எந்த சூழலிலும் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்வோம். பட்டவைகளும் பயனற்றவைகளும் பழுதுபட்டவைகளும் மாற்றப்பட்டு பயன் நிறைந்தவையாய் வடிவம் பெறும் புது மாற்றமே புது பிறப்பு. இது இதயத்தில் நிகழ வேண்டும். புது பிறப்பு தொடர்ந்த நிகழ்வாதல் நன்று, இழத்தல் இடித்தல் புது பிறப்பாதலில் நிகழ்கிறது. இருக்கும் வாழ்வோடு இணைந்ததல்ல, இழத்தல் இடித்தல் வழியாய் வரும் புது வடிவமே புது பிறப்பு. படிநிலைகளை ஏற்க இயலாதோரால் புது பிறப்பு என்கின்ற புனித நிலை இயலாது என்று புரிதல் வேண்டும். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.